விளையாடுங்க. ஸ்டார்ட் பண்ணு. அதே அவருக்குள்ள பார்த்து சொல்லாருடா. அதான் தம்பி சொல்லி கொடுத்த மாதிரிடா. சரிதாங்க. சரி விவேக் இல்லாம அமைதியா இருக்கு. ஆமா, அவர் உங்களை ஓட்ட, நீங்க அவருக்குள்ள ஓட்ட. அவர் எதுக்காக வரமாட்டேங்கிறாருன்னா, ரொம்ப பேசி பேசி அவருக்கும் கேம் டவுன் ஆகுது அப்படின்ட்டு கொஞ்ச நாள் ஊருக்கு போறேன்னு சொல்லி போய் ஊருக்கு போயிருக்க அப்படின்னு போய் சொல்லி. இல்ல அங்க ஊருக்கு போனா ஆட மாட்டானா? ஆஹா இல்ல, யாரும் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க அவரு. இதெல்லாம் கேட்கணும். ஐயோ சரி, இது அந்த டோர்னமெண்ட் இருக்குல்ல. ஆமா, இது ஒரு பைசா ஆடுவோமா? அதான் ஆடியே ஆகணும். ஆக்சுவலா நம்ம வந்து டோர்னமெண்ட் அப்போ நீங்க யாரு நாங்க. சரிம்மா, ஓகே ரைட், சரிம்மா, பாய். ஃபோர்டு கேட்கலாம். ஃபோர்டு ஒரு பார்த்துறேன். ஃபோர்டு ஒரு டீம் கேட்கலாம். ஒரு 2-3 டீம் கேட்டேன்னா ஆடலாம். ஆஹா, தண்ணி முடிஞ்சு சொல்லலாம். முடிஞ்சு. சமி 4 பாட்டில் தண்ணிமா. பை இதுங்க. அந்த சமிட்ட 4 பாட்டில் வாங்கிட்டு வரேன். நாளைக்கு ஒர்க்கிங். நீங்க மொத ஃப்ரீயா நீங்க வந்து பாருங்க. நான் எங்க போய் அவர் சண்டே ஆடிங்க. இது ஃப்ரைடே தான். ஃப்ரைடே வரலாம். நாளைக்கு ஏதோ ஃபங்க்ஷன் நடக்குதுல கலாச்சாரம். ஆமா, அங்க ஆடிட்டு வருது. டிஜே ஹிப்ஹாப் தமிழ்னா இது சீஃப் கெஸ்ட் அவர்தான் நினைக்கிறேன். எங்க? ஓ, இங்கயா? இங்க ஆடிட்டு வருது. டிஜே பார்ட்டி ஏதோ இருக்கு. என்ன ஸ்கூல் பசங்களுக்கா? இல்ல யாரோ நான் புக் பண்ணி யாரோ. ஓ, டிக்கெட்ஸ் மட்டும் அது ஆன்லைன்ல 500 என்னோ இருக்கு. 500 டிஜே பார்ட்டி 500. எனக்கு உங்களை தெரியும் அப்படின்னு சொல்லி நாங்க வர முடியாதா? என்னாலே வர முடியாது. ஓகே. அங்க பாஸ் கொடுத்தா உள்ள விடுவாங்க. இங்க இல்ல, நான் எனக்கு வாட்ச் மேட தெரியும். எனக்கு ஆடிட்டு இருந்தாரு. அவர்ட்ட கேட்டா கிடைக்கும். நம்ம ஆடிட்டு இருந்தாரு. செக்யூரிட்டி சார், உங்களை பார்த்தா செக்யூரிட்டி மாதிரி இல்ல. கவனா இங்க இருந்து சவுண்ட கேட்டுக்க வேண்டியதான். அன்னைக்கு ஒரு புக்கிங் போட்டுருங்க. இது வந்து ஹிப்ஹாப் தமிழ். அவன் ஏன் இங்க இந்த எல்லாம் பெர்ஃபார்ம் பண்றான்? ஆக்சுவலா லைக் அவன் எப்பயுமே கான்சர்ட் சீஃப் கெஸ்ட் தான். ஓகே ஓகே. இவங்க ப்ரொடியூசர் ஃபேமிலில இதெல்லாம் நார்மல். ஓ, ஹிப்ஹாப் தமிழ்லாம் ரொம்ப கீழ இருக்கு. அவங்க யாரா இங்க தான் வர்க் பண்றாங்க. அப்படியா? என்ன விஜயதசமி அந்த பாருங்க, நவராத்திரி டைம்ல இவங்க வேல்ஸ் ஃபேமிலி டேன்னு ஆடுவாங்க. அந்த ஒரு ப்ரோகிராம் இருக்கு. ஓகே ஓகே. ஒவ்வொரு வருஷம் கரெக்ட்டா சொன்னாயா? ஒவ்வொரு பிரான்ச்ல நடத்துவாங்க. இந்த பிரான்ச்ல நடந்துது. ஓகே ஓகே. என்னாச்சு? கமல் தான் 4 minutes. கமல். ஓ, ஓகே. எனக்கு ஸ்டேஜ் டியூட்டி. ஓகே ஓகே. நான் இன்னைக்கு கமலாசன் இங்க நின்னு பேசிட்டு இருக்கேன். அவ்வளவு பக்கத்துல பார்த்தேன். போட்டோ எடுத்தீங்களா? போட்டோ எடுக்க விட மாட்டாங்க. நான் கேட்டேன் பக்கத்துல டாக்ஸ் நின்னாங்க. போட்டோ எடுக்கலாமா அப்படின்னு கேட்டேன். பிடிக்காத அவருக்கு. ஓகே, பார்த்தோமே அதுவே போதும். பந்தாலா இல்லையா? அவர் ஓகேவா? அவர் ஓகேவா கமல்?
இல்லை அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி பேசுவார் ஆக்சுவலாக. எம்எல்எம்மா எம்என்எம்மா எம்எல்எம்மா ஆக்சுவலாக அது மக்கள் நீதி மையம். ஓகே எம்என்எம்மா சப்போர்ட் பண்ணுற மாதிரி மேலே பேசிக்கிறோம். 3 நாள் ஆகலை. நீங்கள் என்ன இங்கே இது பண்ணிட்டு இருந்தீங்க? இப்போ இங்கே டீச் பண்ணுறீங்க? ஓஹோ ஹோ, பரவாயில்லையா உங்களுக்கு டீச்சர்? இது ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கும்னு கேள்விப்பட்டேன். நீங்கள் என்ன எந்த எந்த இதுக்கு டீச் பண்ணுறீங்க? 9, 10, 11, 12 எடுக்கலாம். இப்போதைக்கு 9, 10 தான் இருக்குது. ஏன்னா சென்னையில் ஒர்க்கிங் டேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. கோர்சஸ் முடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆஹா, பசங்கள்லாம் பரவாயில்லையா? ஓகே ஓகே. இங்கெல்லாம் டீச் பண்ணும்போது சிம்ரனோட குழந்தை என்னோட கிளாஸ். ஓஹோ, சிம்ரன் குழந்தை, அந்த மாதிரி ஜீவாவோட பையன். ஓ ஓகே ஓகே. பிடிஎம்க்குலாம் வந்துதாங்க. சீசனாக இருந்தால் பிடிஎம்க்கு நம்ம பேச வச்சோம். ஆனால் பிடிஎம் அன்னைக்கு எல்லாரும் போனதுக்கப்புறமா மத்தியானம் எண்டிங் டைமில் தான் டெய்லி. ஓ புரியுது, க்ரௌட் அவாய்ட் பண்ண. பாய் பாய், ஒரு 4-5 மேட்ச் போட்டு விடுங்க பாய். டீம் வேணுன்னா சொல்லுங்க. பைப்ஸு 15ஆம் தேதி அப்படியே புது படத்துக்கு போகிற மாதிரி இறக்கி விட்டுரு. புரியல? பேங்க் ஆஃப் அமெரிக்கா. அமெரிக்காவோ ஆப்பிரிக்கா? 11 ஆடுங்க. ஓ ஓ கிக். வந்துருச்சு பால். பால் எங்க எங்க? ஆடுவாங்க. அது நம்மளுக்கு அது செட் ஆகும். அவ்வளோ எல்லாம் பண்ணி எங்க? ஜேபிஆர் கிரவுண்ட்ல டியூஸ்டே. ஓ ஓகே ஓகே. அது வந்து அவனுக்கு என்ன லீக் ஆடுற பசங்களா? அது நம்மளுக்கு எனக்கு சூட் ஆகும். 11th கேம்னால மிட்ஃபீல்ட் வந்து டீப்பா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு சூப்பரா போயிடு அடி. ஐயோ, நீங்க ஐடி சைடா? நான் ஃபோர்ட் ஆக்சுவலா. ஓகே. இங்க சோழிங்கநல்லூர். இப்போ அங்க ரெக்ரூட்மென்ட்லாம் இருக்கா இப்போ? மார்க்கெட் ரொம்ப அந்த இது மேனுஃபேக்சரிங் சைடு எல்லாமே டவுன் தான் ஆக்சுவலாக. எல்லாமே டவுன் தான். ஐடி கொண்டு இந்தியா சரி ஓவர்சீஸ் சரி எல்லாமே. அந்த ஒரு 4 இயர்ஸ் நான் கொஞ்சம் ஓவர்சீஸில் இருந்தேன், சிங்கப்பூரில் இருந்தேன். அப்போயே டவுன் தான் ஆக்சுவலாக. அந்த கோவிட் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கெல்லாம் கொஞ்சம் யூஎஸில் எல்லாம் லே ஆஃப் பண்ணாங்க. அந்த மார்க்கெட்டு நான் 23 இந்தியா வந்தேன் ஆக்சுவலாக. அங்கேருந்து அப்புறம் எனக்கே ஒரு 6-7 மாதம் ஆச்சு ஒரு வேலை தேடுறதுக்கு ஆக்சுவலாக. இப்போவும் அதே மாதிரி ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக. எல்லாம் ஏதோ ஒரு வேலையில் இருக்கோ அப்படி சொல்லி தப்பிச்சுக்கிறாங்க ஆக்சுவலாக. அவ்வளோ நீங்கள் இந்த அப்பார்ட் ஃப்ரம் உங்கள் ஸ்கூல் ஒர்க்கு டியூஷன் அதெல்லாம் ஒரு 2-3 இயர்ஸாக யூஎஸ் கிளைண்ட் ஒரு இன்ஸ்டியூஷன் மாதிரி இருக்குது. ப்ரொவைட் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே. எஸ்ஏடிலாம் கிளியர் பண்ணுற மாதிரி. ஓகே. இது வந்து என்ன ஓவர்சீஸ் ஸ்டூடெண்ட்ஸா? இந்தியன்ஸ் கூட வருவாங்க. ஓகே ஓகே. வெரி ரேர். இப்போதைக்கு ஒரு 5 வருஷமா ஒரு 6 பேர் தான் ஃபாரினர்ஸாக வந்துருக்காங்க. மற்றவங்கலாம் இந்தியன்ஸா? ஓகே ஓகே. பைலிங்குவல் டீச்சர்ஸ். ஓகே ஓகே. தமிழ் பேசலாம், மலையாளம் பேசலாம். Boys, last out, boys. Last out. Passed up.
ஈஸியார் வந்தாச்சு இன்னும் பக்கத்துல எங்கேயாவது தேடணும். ஈஸியார் வந்துட்டேன். யாருக்கு ஏ லாஸ்ட் அவுட்ரா. இன்னொரு வாட்டி என்னது பாய். ஐயோ குட் ஷாட். பாய் லாஸ்ட் அவுட். ஏ ஷாட்ரா. வாங்க. ஓவர். ரெக்கார்ட் ஓவர் பா. நீ ஆடிங்க.